மூதாட்டியின் பல நாள் கனவை வீடு தேடி வந்து ஒரே நிமிடத்தில் நிறைவேற்றிய டிஎம்கேவினர். இதே வீட்டுல பேர பிள்ளைங்களை ரெண்டு வச்சுக்கிட்டு இங்கேதான் இருக்கீங்களா? காத்தடிச்சா வீடு விழுந்துட்டு கூட முடியாத உயரத்துல ஒரு குட்டி வீடு, பேத்திகளை வச்சுக்கிட்டு வறுமையோட உச்சத்துல வாழ்ந்துட்டு வந்த மூதாட்டி. நல்லா இருந்துச்சு, வீடு ஒழுங்குல நல்லா இருந்துச்சு, பட்டப்பட்டு காத்தடிச்சா வீடு விழுந்துட்டு வீடு தேடி ஓடி வந்து லட்சங்களை கொட்டி குவித்து குடும்பத்துக்கே குட்டி மாளிகையை கட்டி கொடுத்த மனித கடவுள்கள். இந்த வீட்டை உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கோம். நீங்க நிம்மதியா நல்லா படிச்சு எல்லாரையும் மனசார வாழ்க்கணும். இல்லாதவங்களுக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவி பண்றதுதான் நான் ஒரு மனித நேயமா நினைக்கிறேன். ரொம்ப நன்றியப்பா. உங்க குடும்பத்துல இருக்கிற அனைவருக்கும் தலைமுறை வரைக்கும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காத்திருப்பு கிராமத்தை சேர்ந்த தில்லையம்மாள் அப்படின்றவங்க தனது பேத்திகளோட சேதமடைந்திருக்கக்கூடிய குடிசை வீட்டுலதான் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த வீட்டை பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள நிக்க கூட முடியாது போல அந்த அளவுக்கு குட்டியா இருந்திருக்குது. சில வாரங்களுக்கு முன்னாடி பெய்த மழைனாலையும் காற்று அந்த குடிசை வீடு முற்றிலுமா சரிந்து எந்த ஒரு நிலைமைக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்குது. இதனால மனவேதனை அடைந்த மூதாட்டி தார்பாய் அமைத்து பெரிய குடில்ல இருந்துட்டு வந்திருக்காங்க. வீட்டுல உட்கார கூட இடம் இல்லாம நிக்க கூட முடியாத உயரத்துக்கு அந்த வீடு இருந்ததுனால இவங்களோட வறுமையை பார்த்த பெரம்பூர் பகுதியை சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் மூதாட்டிக்கு உதவிட முன் வந்திருக்காரு. மூதாட்டியோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல பாரதி மோகன் தனது நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களோட உதவியோட சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல பாதுகாப்பான ஒரு வீடு கட்டும் பணியை தொடங்கி இப்போ அதை முற்றிலுமா முடிச்சு கொடுத்திருக்காரு. கட்டி முடிக்கப்பட்ட வீட்டை மூதாட்டிய வச்சு திறப்பு விழா செய்து அவங்க கிட்ட ஒப்படைக்கும் செஞ்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த அவர் பண்ணதுனால அந்த மூதாட்டி கண்கலங்கி அவருக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்தான காட்சிகள் இப்போ இணையத்துல வெளியாகி அனைவரையுமே கலங்க